டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தில் அதாவது எலெக்ஷன் பாண்டுங்கிற இந்த சிஸ்டம் வாங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வேறு சில அமைப்புகளும் தொடுத்திருந்தாங்க. ஏன்னா இது தேர்தலில் இருக்கக்கூடிய போட்டி போடக்கூடிய கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாண்டு கொடுப்பதன் மூலம் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஆளுங்கட்சியை பயன்படுத்த முடியும். ஆட்சியவே தங்களுக்கு சாதகமா விலை கொடுத்து வாங்குவதற்கு இது வழிவகை செய்யும். தேர்தல் ஒரு ஜனநாயகமான தேர்தலாக நடப்பதற்கு பதிலாக பணநாயக தேர்தலாக நடத்துவதற்கு பயன்பட முடியுங்கிறதுனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கத்திலிருந்தே இதை எதிர்த்து இருக்கிறது. இந்த திட்டம் 2017 கொண்டு வந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்துல வலுவையா நாங்க குரல் கொடுத்தோம். பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல உடனடியா நாங்க மனு போட்டோம். அந்த மனு இவ்வளவு கால விசாரணைக்கு பிறகு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுல 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரி தீர்ப்பு எழுதுற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது. இந்த பாண்டை ரத்து பண்ணதுங்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாண்டுகளும் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும். ஏன்னா ஏற்கனவே பாஜக மொத்தத்துல 80% பாண்டை அவங்க தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த பாண்டெல்லாம் செல்லாது என்கிற நடவடிக்கையை அரசு எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இருக்கிற இந்த முயற்சிக்கு நீதிமன்றம் பெரிய நல்ல தீர்ப்பு வழங்கியது பாராட்டுக்குரியது. இதன் மூலம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது. ஒரு பெரிய திருப்பு முனையை இது ஏற்படுத்தும் என்று நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுபோல விதிமுறைகளும் வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை விதிமுறைகள் இன்னும் வலுவாக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டு செய்தால் நீங்க அதை வரவேற்பீங்களா? இல்ல, அதாவது ஒட்டு மொத்தத்துல என்னன்னீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்துல ஒரு பங்கை அரசியல் கட்சிகளுக்கு பாண்டா கொடுக்கலாம் என்பது, அதாவது இதுக்கு முன்னாடி நன்கொடை கொடுக்கறது கூட சட்ட ரீதியா அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. சட்டத்தை மீறி அவங்க கொடுக்கறதுங்கிறது வேற. அது சட்டப்படி நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனா பாண்டு கொடுக்கறது போது ஏற்கனவே நடந்த அந்த முறைகேட்டை சட்ட ரீதியா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இதுல இந்த பாண்டுங்கிற சிஸ்டமே தப்புங்கிறது தான். அது விதிமுறைகளை வலுவாக்குறாங்களா இன்னும் முறைப்படுத்துறாங்கிறது வேற விஷயம். நிச்சயமா நாங்க தேர்தல்ல மக்கள்கிட்ட நேரடியா கட்சிகள் செய்யும்போது கார்பரேட் பணம் வாங்கிட்டு தேர்தல் நடத்தினா அப்ப தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த ஆட்சிக்கு அந்த கட்சி என்ன செய்யும்? கார்பரேட்டுக்கு சாதகமா தான் இருக்க முடியும். அதான பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப. ஆகவே இந்த பாண்டுங்கிற சிஸ்டமே கூடாதுங்கிறதா மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அடிப்படையான நிலை. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இப்ப வருகின்ற மக்களவை தேர்தல்ல இன்னும் ஒரு நேர்மையான தீர்ப்பை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது இன்றைக்கு பாஜக செஞ்சிருக்கிற இந்த கார்பரேட் பணம் வாங்குற அந்த பாஜகவுடைய முயற்சி தப்பு. அதை முறியடிக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆனா பாஜக அதோடு நிறுத்துவாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க வேற ஏதாவது முறைகேடுகளை பயன்படுத்தக்கூடும். ஆனா சட்ட ரீதியா வாங்க முடியாது. சட்டத்தை மீறி கருப்பு பணத்தை அல்லது வேற ஏதாவது ஊழல் முறைகேடுல அவங்கள பொறுத்தவரை கார்பரேட்டுகளுக்கு சாதகமான நிலை எடுக்கிறதுனால கார்பரேட்டுகள் அவங்களுக்கு அதிகமான இதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படின்னா சட்ட வரம்புகளுக்கு மீறிய நடவடிக்கை அது. அதாவது சட்ட விரோதமான நடவடிக்கை அவங்க செய்வாங்க. சட்டப்படி செய்யறதுக்கு வழி இல்லைன்னா சட்ட விரோதமா செய்வதற்கு முயற்சிப்பாங்க. அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கும். நன்றி சார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.